அப்பா, என்னப்பா? இது எதுக்குப்பா அங்க மாட்டி வச்சிருக்கீங்க? அதுவாப்பா, அது பேர் தான்ப்பா காளான்று. அதை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் காலையிலேயே இருந்து கிழிக்கணும். அப்பதான் ஒவ்வொரு நாளும் என்னென்ன டேட்டுன்றது நமக்கு தெரியும். ஓ, ஒவ்வொரு நாள் போக போக இதை நம்ம கிழிக்கணுமா? அப்பதான் ஒவ்வொரு நாள் டேட் நமக்கு தெரியுமா? அப்ப ஒரே நாள்ல எல்லாத்தையும் உட்காந்து கிழிச்சா மொத்த நாளும் போயிடும். ஸ்கூல் சீக்கிரம் முடிச்சிடும். பா ஜாலி. 2 நிமிடங்கள் பிறகு. ஜாலி ஜாலி. பா, ஜாலி. என்ன இது ஏதோ கிழிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அட நாசமா போனடா, என்னடா பண்றா? நீங்க தானப்பா சொன்னீங்க ஒவ்வொரு நாளும் போக போக காலையில இருந்து இதை கிழிக்கணும். அப்பதான் அந்த நாள் டேட்டு தெரியும்னு. அதான் இது ஒரேடியா கிழிச்சுட்டா மொத்த நாளும் போயிடும்ல. அதில் தான் உட்காந்து கிழிக்கிறா. அப்படியே எட்டி மூச்சு மேலே விடுவான். ஒழுங்கா இருந்து ஓடி போயிடுறப்பயா, என் கண்ணு முன்னாடியே நிக்காத. பிள்ளையா இது எனக்குன்னு வந்து பிறந்திருக்கு பாரு, சனியன் சனியன். பாத்தீங்களாங்க எவ்வளவு அறிவாளி பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன்னு. படிக்கிறதுக்கு ஒரு விளையாடுறதுக்கெல்லாம் ஒரு மூளையை யூஸ் பண்ணல. அவருக்கு வந்து எப்படி நாள் போகுன்றதுக்கு அவர் மூளை யூஸ் பண்றாரு. எம்மா அறிவா இருக்காரு பாருங்க. நீங்களே பாத்துங்க அவர் லட்சணத்தை. அவங்க என்ன மாதிரி அறிவாளி புள்ளைய பெத்ததுக்கு பெருமை போடுவாங்க. இவரு நானா திட்டாரு பாருங்க. என்ன மாதிரி அறிவாளி புள்ளைய பிறந்தது தப்பு இல்ல, இவருக்கு வந்து பிறந்து பாரு, அதாங்க என்னோட தப்பு.